ஆண்டவர் என்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டுமே, எனக்கு ஒரு வீட்டை அவர் உண்டு பண்ண வேண்டுமே, எனக்கு ஒரு வாழ்வை ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமே, என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே, என்னை பாதுகாக்க வேண்டுமே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுகிறதான ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய வசனங்கள் ஒருபோதும் வெறுமையாக நீர் அனுப்புவதில்லை. எந்த காரியத்திற்காய் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறீரோ அந்த காரியம் ஆகும்படி நீர் செய்வீர் என்று வேதத்திலே கண்டு கொள்ளுகிறோமே. பரிசுத்தமுள்ளவரே, எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று கதிகலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை உண்டு பண்ணி கொடுக்கிற தெய்வம் அல்லவா? வீட்டை உனக்கு உண்டு பண்ணுவேன் என்று தாவீதுக்கு சொன்னீரே. நான் ஒரு ஸ்தலத்தை உனக்காய் ஆயத்தப்படுத்துவேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தீரே. இதோ இந்த வேளையில் இயேசுவே, சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு அடி நிலமும் இல்லையே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுகிறதான பிள்ளைகளுக்காக வருகிறேன். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அளிப்பேன் என்று வாக்களித்தவரே, அவனுக்கு சொந்தம் கொண்டாட ஒரு அடி நிலமாகிலும் இல்லாத வேளையில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்வை ஆசீர்வதித்து செல்வச்சீமானாய் மாற்றினீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. தகப்பனே, ஆண்டு முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நான் அந்நியருடைய வீட்டிலா தங்க வேண்டும், நான் வாடகை வீட்டிலா வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை தேடி நிற்கிற ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளை உம்முடைய கருத்திலே நான் கொண்டு வருகிறேன். அப்பா, தாவீதுக்கு கொடுத்த கிருபை, தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கை நித்திய கிருபையாய் இந்த பிள்ளைகள் மேல் இன்றைக்கு வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, சொந்தமான அஸ்திபாரமுள்ள நகரங்களை இந்த பிள்ளைகளுக்காய் நீர் கட்டுவீராக. இயேசுவே, இதுவரையிலும் கடந்து வந்த பாதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, ஒரு காலத்திலே நன்மையை பெற்றிருந்தோம், நல்ல பவனங்கள், வீடுகள் இருந்தன, ஆசீர்வாதங்கள் இருந்தன, எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய கட்டாயங்கள் வந்துவிட்டதே என்று வேதனையோடு நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே இயேசுவின் ஆசீர்வதிக்கிற கரம் இன்றைக்கு நீட்டப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஸ்திரப்படுத்துவீராக. நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு கூட காணப்படுகிறவர்கள், நோய்கள், பலவீனங்கள், பிசாசின் பிடிகளினாலே ஆண்டவரே வீட்டிலே சமாதானத்தோடு வாழ முடியவில்லையே, ஆரோக்கியத்தோடு நான் காணப்பட முடியவில்லையே என்ற வேதனையோடு உடைய சமூகத்திலே கதறுகிறதான ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் தெய்வீக வல்லமை இன்றைக்கு இறங்குவதாக. இயேசுவின் கரம் இன்றைக்கு நீட்டப்படுவதாக. எல்லா சத்துருவின் கோட்டையும் தகருவதாக. இந்த வேளையிலே ஆரோக்கியமுள்ள குடும்பங்களாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா தரித்திரத்தின் ஆவியும் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதங்களை வர்த்திக்க பண்ணுவீராக. தகப்பனே, நன்மையின் கரத்தை நீட்டுகிறவரே, ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் கொடுக்கிறவரே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கடன் வாங்குகிற குடும்பங்களாய் அல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்கிற குடும்பங்களாய் மாற்றும். நன்மையினாலே திருப்திப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அடைபட்டிருக்கிற வாசல் இந்த வேளையிலே திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்நிய தேசங்களிலிருந்து நல்ல செய்திகள் இன்றைக்கு கடந்து வருவதாக. உம்முடைய கரம் இன்றைக்கு நீட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. விடுதலையின் ஆண்டவருக்கு நன்றி, மகிமையின் கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீட்டை உண்டு பண்ணி வீட்டை கட்டி ஆசீர்வதித்து அதை பாதுகாக்கிறவர் நீராயிருக்கிறேன். தகப்பனே, பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிற குடும்பங்களுக்காக வருகிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பரிசுத்த தேவ சேனை இன்றைக்கு இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு இறங்கி வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா பயத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை கடந்து வருகிற எல்லா மறைவான சதிபலன்கள், எல்லா பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள், எல்லா மாந்திரீகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே இன்று செயலற்று போவதாக. ஆண்டவரே,
இவர்களுடைய எல்கை முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த வேளையிலே இயேசுவின் விடுதலையின் ஆவி இன்றைக்கு இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பயத்தின் ஆவிகள், நடுக்கத்தின் ஆவிகள், எல்லா சந்தேகத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு இன்றைக்கு விலகும்படிக்கு கட்டளையிடுகிறேன். விடுதலையின் ஆவியானுடைய பிரசன்னம் இன்றைக்கு இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மதுபான பிடியிலே அகப்பட்டு ஆண்டவரே சீரழிந்து கொண்டிருக்கிற மனிதர்களிலாலே குடும்பங்களிலே காணப்படுகிற போராட்டங்கள் இன்றைக்கு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய இரட்சிப்பு இன்றைக்கு இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலையின் ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரே, திருமண தடைகளை சந்தித்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை வாக்கியம் என்னுடைய வாழ்வில் இல்லையே என்று வேதனையோடு நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆளுகை இன்றைக்கு இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இன்றைக்கு இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லா இடையூறுகளையும் ஆண்டவர் விலக்குவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இன்றைக்கு இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர் அல்லவா, அந்த விடுதலையின் ஆவி இன்றைக்கு இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளின் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆரோக்கியம் உள்ளவர்களாய் பாதுகாப்போடு இருக்கட்டும், இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் இருக்கட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த இறங்கினதற்காய் நன்றி. வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டதான நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாம் இணைந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும் மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அருகாமையில் அமைந்துள்ள தாசையா மண்டபத்திலே உங்களுக்காகவே ஒரு சிறப்பு ஜெப கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்து வாருங்கள். அற்புதமான ஆராதனை வேளை, அற்புத சாட்சிகளின் வேளை, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஜெப வேளை. ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை இயேசு ஆறுதல் அளிக்கிறார் என்ற மாத இதழ் ஒவ்வொரு மாதம் வெளியிடப்பட்டு வருகிறது. தேவை உள்ளவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருக்கும் போதுமானதாயிருப்பதாக. ஆமென், ஆமென்.